படிக்கிற குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் விதவை பெண்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்து வருகிறேன். இது தொடரும் உங்கள் ஆதரவோடு உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்தி வருகிறேன். அதுவும் தொடரும். ஆனால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தோம். ஒரு 10 நபருக்கு உயர்கல்வி தொகையும் மற்றும் ஊனமுற்றோர் சைக்கிளும் 500 பெண்மணிகளுக்கு சேலை வழங்குவதாக ஏற்பாடு செய்து அனைத்தும் நிறைவுற்ற நிலையில் தேர்தல் அறிவிப்பினால் அந்த நிகழ்ச்சி அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு பிறந்த மட்டும் உங்கள் ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தென் சென்னை மாவட்ட பிரதிநிதியுமான டாக்டர் ஈகை கருணாகரன் அவர்களின் 61வது பிறந்த நாளுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வருக என்று வரவேற்கிறோம். எப்பொழுதுமே சிரித்தாளோடு யார் வந்தாலும் ஒரு கஷ்டங்கள் சொன்னாலும் அதை உடனே தீர்த்து வைக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஈகை கருணாகரன் தன்னோட 61வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறாரு. இப்ப ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு பேட்டி கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் இசை கச்சேரி தொடர்ந்து நடைபெறும். அதன் பிறகு கேட்க விட்டுவாரு. அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மத்தியானத்துல இங்க இருக்கிறீங்க, உங்களோட ஆர்ப்பாட்டமும் சந்தோஷமும் கைத்தட்டல் தான் அவர் உற்சாகப்படுத்திட்டு இருக்குது. அதனால அவருக்கு இப்ப அவர் பேச போறாரு. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த பேட்டி முடிச்சுவாரு. இதே விழா மாலை நேரத்திலே மகத்தான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இதே விழா என் பிறந்த நாள் விழா சீரோடும் சிறப்போடும் உங்கள் ஆதரவோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இந்த பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கு வேலை காரணமாக வெளியில் சென்றிருப்பதால் ஒரு 15 பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல் மற்றும் தொலைக்காட்சியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு 5 நிமிடம் என்னுடைய பிறந்த நாள் வாய்ப்பு செய்தியாக இங்கு கூற இருக்கிறேன். தொடர்ந்து 30 வருட காலமாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி என்னால் முடிந்த சில உதவிகளை செய்து வருகிறது. இந்த நாளில் அப்படி ஒரு உதவி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. தேர்தல் அறிவித்த காரணத்தால் அப்படி உதவிகள் செய்யக்கூடாது என்ற சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வேறு தேதியில் அந்த நிகழ்ச்சியை மாற்றி வைத்திருக்கிறேன். இருந்தாலும் பிறந்த நாள் கொண்டாடுவதில் சிரமங்கள் இருந்தது. இன்று வெடிகாலம் 4 மணி அளவுக்கு தான் எனக்கு ஒப்புதல் கிடைத்தது. நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று. அவ்வளவு சிரமப்பட்டுதான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்தொழிலாக வந்திருக்கும் என் குடும்பத்தாரும் சரி, நண்பரும் சரி, மற்றும் இசை நிகழ்ச்சி குழுவினரும் சரி, பத்திரிகையாளரும் சரி, அனைவருக்கும் உங்கள் பொறுப்பாளர்களை பற்றி வணங்கி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். பத்திரிகையாளருக்கு ஒரு மிகையான அன்பான வேண்டுகோள். வருடம் என்னை சந்தித்து இப்படி பத்திரிகையாளர்கள் சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ணன் விஜயமொழி அவர்களுக்கும் அவர் சினிமா துறை கலைத்துறையிலும் ஒரு மிகப்பெரிய புத்தகங்களெல்லாம் வகித்திருக்கிறார். சினிமா துறைக்கு அறிமுகமானது அதனால் தான் நான். அதனால் பத்திரிகையாளருக்கு அன்பான வேண்டுகோள். என் பிறந்த நாளில் என்னால் முடிந்த சேவைகளை வருடம் மார்ச் 19 படிக்கிற குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் விதவை பெண்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்து வருகிறேன். இது தொடரும் உங்கள் ஆதரவோடு உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்தி வருகிறேன். அதுவும் தொடரும். ஆனால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தோம். ஒரு 10 நபருக்கு உயர்கல்வி தொகையும் மற்றும் ஊனமுற்றோர் சைக்கிளும் 500 பெண்மணிகளுக்கு சேலை வழங்குவதாக ஏற்பாடு செய்து அனைத்தும் நிறைவுற்ற நிலையில் தேர்தல் அறிவிப்பினால் அந்த நிகழ்ச்சி அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு பிறந்த நாள் மட்டும் உங்கள் ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரி மாலதி அவருடைய நிகழ்ச்சி அற்புதமாக இருக்கும். மகிழ்வுங்கள். 9 மணி அளவில் தீர்க்கத்தில் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அப்போது உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் என்ற முறையிலும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினர் என்ற முறையிலும், பிலிம் சேம்பர் செயற்குழு உறுப்பினர் என்ற முறையிலும் டாக்டர் ஈகை கருணாகரன் அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவித்தார். செய்தி யாரும் நாளைக்கு வரணும்னா நான் கீழே இறங்குவேன். இன்னிசை நிகழ்ச்சி தொடரும். மன்னிக்கவும்.